வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய நோன்பாளிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் நோன்பு பெருநாளை நாம் நெருங்க இருக்கின்றோம். அதற்குள்ளே பிறை பார்த்தாச்சா என்ற கேள்வி நமக்குள்ளே எழ ஆரம்பித்து விடும். நீங்க பாருங்க, இன்னும் 2 நாட்களுக்குள் வாட்ஸ்அப்லையும் சரி, மனிதர்களுக்கு மத்தியிலும் சரி, பிறை பார்த்தாச்சா, சவுதியிலே பெருநாள் கொண்டாட போகிறார்களா என்ற பரபரப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கும். இதற்கு காரணம் மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அவசரம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான் அல்லவா, குலிக்கல் இன்சானு மின் அஜல், மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, 12 மாதமும் பிறை பிறக்கிறது, யாரும் அதை பார்ப்பதில்லை. கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். பெருநாள் பிறையை மட்டும் ஓடி ஓடி தேடுகின்றார்கள், அங்கு மறைந்திருக்கிறதா இங்கு மறைந்திருக்கிறதா என்பதாக. இதுல வேற அஜர்த்திட்ட கேட்கிறாங்க. அஜர்த்து இன்ஷா அல்லாஹ் தெரியும்னு சொன்னா அஜர்த்துக்கு கூட தெரியல என்பதாக சொல்லுகிறார்கள். அஜர்த்து என்ன குர்ஆன்லையும் ஹதீஸையும் பார்த்தா சொல்ல முடியும்? அது மறைவான விஷயம். அல்லாஹ் பிறையை மறைத்து வைத்திருக்கிறான். பொதுவாக 29 நாட்கள் வரும், என்றைக்காவது ஒரு நாள் 30 நாள் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நோன்பு பிறையை ஆரம்பத்தை, நோன்பு பிறையை பார்த்து நோன்பு பிடியுங்கள், அதே போன்று மறுபிறையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 29 நாள் நோன்பு வைத்துவிட்டு உங்களுக்கு பிறை தெரியவில்லை, மேகம் மூட்டமாக இருந்தால் 30 பூர்த்தி செய்யுங்கள், நோன்பு 30 பூர்த்தி செய்து பெருநாளை கொண்டாடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அதற்குள்ளே அஜர்த்துக்கு தெரியவில்லையே என்பதாக கவலைப்படுகின்றார்கள். உண்மையிலே குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் இன்றைக்குதான் பிறை தெரியும் என்பதாக இருந்தால் அஜர்த்து நிச்சயமாக சொல்லிவிடுவார்கள், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் மனிதன் அவசரக்காரனாக இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவசரம் என்பது ஷைத்தானுடைய குணமாக இருக்கின்றது, நிதானம் என்பது இறைவனுடைய குணமாக இருக்கிறது. நமக்கு இறைவனுடைய குணம் வர வேண்டும், எல்லா முஸ்லிம்களுக்கும் அந்த நிதானம் வர வேண்டும் என்று நான் துஆ செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம், யா அல்லாஹ், எங்கள் நோன்புகளை நீ பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள் என்பதாக. ஏனென்றால் ஒரு வேண்டுதலை வைத்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது நிச்சயமாக நபிமார்கள் காட்டி தந்த வழியாக இருக்கிறது. உதாரணமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தக்கப்பல் மின்னா, எங்களிடத்தில் இருந்து இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள் என்பதாக அந்த மக்காவை அவர்கள் கட்டிய போது, எழுப்பிய போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தக்கப்பல் மின்னா, எங்களிடத்தில் இருந்து எங்களுடைய செயலை ஏற்றுக்கொள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அதே போன்று பாருங்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவிலே வலல்லாலீன் என்று சொன்னவுடனே ஆமீன் ஏற்றுக்கொள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே நாம் என்ன செய்கிறோம்? பிரார்த்தனை செய்கின்றோம். அப்போ ஒரு நற்செயலை செய்து அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள் என்று சொல்வது நபிகள்
அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லிக் கொடுத்த நற்செயலாக இருக்கிறது. நம்முடைய நோன்புகளை அல்லாஹ் ஒப்புக்கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் பெருநாளிலே எல்லோரும் முகபத்தாக எல்லா உறவுகளையும் சொந்த பந்தங்களை அனைவர்களையும் நாம் பேணி நடப்போமாக. அல்லாஹ் நம் அனைவர்களுக்குமே பெருநாளை கொண்டாடக்கூடிய பாக்கியத்தையும் அதனுடைய முழு நன்மையையும் தருவானாக என்ற துஆவுடன் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருநாள் வாழ்த்துக்கள்.